அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹ். வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான், அவரை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நம்ம நன்றி செலுத்திப்போம். நம்ம கடந்த வாரமா என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, சுபஹான் அல்லான்னு பார்த்தோம், அல்ஹம்துலில்லான்னு உள்ள தலைப்புல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு உள்ள தலைப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் அக்பர்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ் மிக பெரியவர், அல்லாஹ்வோட யாரும் பெரிய ஆள் இல்லை, அல்லாஹ் தான் உயர்ந்தவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது நம்ம தினமும் நம்ம திக்ர்ல இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கேட்க போற முக்கியமான கேள்வி, நமது வாழ்க்கையில உண்மையிலேயே அல்லாஹ் தான் மிகப்பெரியவரா இருக்காங்களா அப்படின்னு. இது இந்த கேள்வி கேட்கும் போது நம்மளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். இப்போ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாமளே ஒருத்தவங்க மற்றவங்களை கேட்கறத நம்ம சொல்லல. இப்போ எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிறது, என்னோட வாழ்க்கையில உண்மையிலேயே அல்லாஹ் தான் மிகப்பெரியவரா இருக்காங்களா? பயத்தை விட அல்லாஹ் பெரியவங்களா இருக்காங்களா? பிரச்சனையை விட, பணத்தை விட, வேலையை விட அல்லாஹ் பெரியவங்களா இருக்காங்களா? மக்களோட கருத்தை விட அல்லாஹ்வோட கட்டளை எனக்கு பெருசா இருக்கா? அதாவது என்னோட ஆசையை விட அல்லாஹ்வோட விருப்பம் பெருசா இருக்கா? இதைத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அல்லாஹ் அக்பர்னு நம்ம உதட்டளவுல உணராம சொன்னோம்னா, அப்போது நம்மளோட வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடு இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு உதட்டளவுல சொல்ற மாதிரி தான். உதட்டளவுல சொல்றது நம்ம குரான்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது கவுண்ட் கிடையாது. நான் அல்லாஹ் அக்பர்னு 5 நிமிஷத்துல 500 வாட்டி நான் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டேன், அப்ப நான் அல்லாஹ் தான் பெரியவர்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு உள்ளது மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம உண்மையிலேயே அல்லாஹ்வை தான் பெரியவரா வச்சிருக்கோமா, இல்ல அதுக்கு மேல பணத்தை வச்சிருக்கோமா, அதுக்கு மேல பிள்ளைய வச்சிருக்கோமா? அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறாங்கல்ல, தன்னோட சொந்தையே அகந்தையே தெய்வமா ஆக்கிக்கிட்டவங்களா பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் நம்ம சொத்தை பெருசா வச்சிருக்கோமா? அந்த மாதிரி நம்ம உண்மையிலேயே அல்லாஹ்வை தான் பெருசா வச்சிருக்கோமான்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு உள்ள பயான்ல இருந்து நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஆயத்துல் குர்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் அவருடன் வேறு தெய்வம் இல்லை என்றுடன் ஜீவித்திருப்பவர், நிலைத்திருப்பவர் அப்படின்னு அல்லாஹ் நம்ம உணர்றோம். ஆனா அல்லாஹ் நம்பிக்கை கொள்றது எப்படின்னா, நம்பிக்கை கொள்றோம், லா இலாஹா இல்லல்லான்னு யாரை கேட்டாலும் சொல்லிடுவோம். அதை வாழ்க்கையில கூட்டிருக்கோமா? அல்லாஹ்வோட தன்மைய நம்ம முழுமையா உணர்ந்திருக்கோமா? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியவாறு அல்லாஹ்வை நம்ம கண்ணியப்படுத்துறோமா அப்படின்னு உள்ளதுதான் நம்ம ஒரு முக்கியமான இருக்கு. ஏன்னா அல்லாஹ் அக்பர்னு உள்ளது இது நம்மளோட நம்பிக்கை, நம்மளுடைய வாழ்க்கை முறை. அல்லாஹ் அக்பர்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது, என்னோட பயத்தை விட அல்லாஹ் மிகப்பெரியவர், எனக்கு இருக்கிற பிரச்சனையை விட அல்லாஹ் மிகப்பெரியவர், என்னோட எதிரியை விட அல்லாஹ் மிகப்பெரியவர், எனக்கு உள்ள தேவைகளை விட அல்லாஹ் மிகப்பெரியவர், இந்த முழு உலகத்தை விட அல்லாஹ் மிகப்பெரியவர் அப்படின்னு நம்ம உள்ளத்திலேருந்து சாட்சி அளிக்க வேணும். அல்லாஹ் அக்பர்னு உதட்டளவுல சொல்றது அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உள்ளத்திலேருந்து அது வாழ்க்கை பிரசன்டேஷன் பண்ணணும், அது வாழ்க்கையில அது பிரதிபலிக்கணும். அதுதான் நம்ம சுபான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு உள்ள ஒவ்வொரு தரப்பினையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ்னா அது நம்ம உணர்ந்து அல்லாஹ் கொடுத்த அருளுக்கூட, அல்லாஹ் கொடுத்த நம்மளுக்கு கொடுத்த பாக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் உணர்ந்து அல்லாஹ் தேங்க்ஸ் அல்லாஹ். நம்மள ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து யாராவது நம்மளை காப்பாத்திட்டாங்கன்னா எப்படி ஒரு மனசார அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். நம்ம ஒரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு மனசார அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி அதோட பல மடங்கா உணர்ந்து நம்ம அதை நம்ம வெளிப்படுத்தினேன். இது வார்த்தை கிடையாது. நம்ம இந்த மாதிரி அல்லாஹ்வோட தன்மையெல்லாம் ஜஸ்ட் நம்ம உதட்டளவுல சொல்றது இல்ல, அதுல உள்ளத்துல நம்ம உணர்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு நம்ம
குரான்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அல்லாஹ்வோட மகத்துவத்தை வந்து நம்ம ஒருபோதும் அளவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல காமிக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வோட மகத்துவத்தை உணரும் போதுதான் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு நம்ம உணர முடியும். நம்ம ஒரு சமீபத்துல நம்ம ரஷாதோட வீடியோவை தமிழ் மொழிபெயர்ப்பு ஆக்கி கேட்கும் போது அது அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு. எப்படின்னா வந்து உயிர் திருப்பப்படும் நாள்ல வந்து முழு உலகமா வந்து அவருடைய கைப்பிடிக்குள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரம்மஞ்சம் வந்து அவர்களுடைய வரக்கடத்தில் மடிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு அவ்வளோ பெரிய பிரம்மஞ்சம். அதை நம்ம கணக்கிட சொல்லும் போது அவ்வளோ பிரமிப்பூட்டதா இருக்கு. அது அப்படியே அல்லாஹ் வந்து தன்னோட கைப்பிடிக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனத்திலேயே அல்லாஹ் வந்து அல்லாஹ் துதிப்புக்குரியவர், பங்குதாரர்கள் தேவைப்படுவதற்கும் மிக உயர்ந்தவர். இதை வந்து நம்ம உணர்ந்து நம்ம வந்து சொல்லணும். இதெல்லாம் நம்ம இந்த இப்படிப்பட்ட அல்லாஹ்வோட தன்மையை நம்ம சிந்திச்சு ஆழமா சிந்திச்சு இந்த வசனத்தை நம்ம உணர்ந்தோன்னா அல்லாஹ்வோட கூட இந்த மனிதர்களை சேர்த்து அழைக்க மாட்டோம். நபிமார்களை, தூதர்களை, மார்க்க அறிஞர்களை நம்ம வந்து சேர்த்து அழைக்க மாட்டோம். வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான், லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு நம்ம சொல்றோன்னா அது நம்ம உணர்ந்து அதை செயல்முறைப்படுத்தணும். அல்லாஹ்வுடன் வேற யாரும் கிடையாது, அல்லாஹ்க்கு உடன் வேற யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை, அல்லாவை சார்ந்திராம யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ்க்கு எந்த பங்குதாரர்கள், பார்ட்னரு, ஷரீக்கா எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம உணர்னு அப்படின்னு இந்த வசனத்திலேருந்து நம்ம சிந்திச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் தான் நம்ம வந்து படைத்தாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு கண்ணு, காது, அறிவை கொடுத்துருக்காங்க, உயிர், அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் குடும்பத்தை, எண்ணற்ற அருள் கொடைய அல்லாஹ் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி அல்லாஹ்வோட அருள் கொடைய நீங்க என்னன்னா நீங்க எண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சூரா 16 வசனம் 18 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள்ல வந்து நம்ம அல்லாஹ்வோட அருள் கொடைய என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அருள் கொடை இருக்கு. நம்ம போன ஜும்மால கூட பார்த்தோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரீயா கிடைக்கிறதுனால அதோட அருமை நம்மளுக்கு தெரியல, அதோட ஃபங்க்ஷன், அதோட அதுல ஏதாவது ஒரு குறைபாடு வந்த பிறகுதான் நம்மளுக்கு அது தெரியுது. ஒரு கண்ணுல அடிபட்டு ஒரு கண்ணுல ஒரு கட்டு போட்டிருந்தாங்கன்னா அப்ப கண்ணோட அருமை தெரியுது. இப்ப காலில் வந்து நம்ம இவ்வளவு நாள் நம்ம நல்லா நடந்துகிட்டு இருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் அடிபட்டு நீங்க 4 நாள் நீங்க நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அப்பதான் அதோட அருமை தெரியுது. இப்ப நம்ம உணவோட அருமை, நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அம்முட்டு உணவும் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு உடம்பு சரியில்லாம போய் டாக்டர் நீங்க இத்தனை நாளைக்கு இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் அதோட அருமை தெரியுது. இந்த மாதிரி வந்து அல்லாஹ்வோட அருள் கூட எண்ணிலடங்கா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்மளுக்காக கொடுக்குறவங்க அல்லாஹ் தான். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வோட அருள் கூட இல்லாம நம்ம ஒரு கணம் கூட நம்மளால வாழ முடியாது அப்படின்னு நம்ம உணர்ந்து அப்படி உள்ளத்திலேருந்து வரோம்ல, அதுதான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உணர்ந்து சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் நம்ம சுத்தி பார்த்தாலே அல்லாஹ்வோட அருள் கூட தெரியும். வானம், சூரியன், சந்திரன், பூமி, கடல், மழை, தாவரங்கள், மனிதர்கள், இது எல்லாமே வந்து அல்லாஹ் தான் படைச்சிருக்காங்க. அல்லாஹ் 39 சூறால 62வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களையும் படைத்தவர், அவர் அனைத்து விஷயங்களையும் முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆழ்ந்து சிந்திக்கணும். ஜஸ்ட் வந்து படைச்சிட்டு விடல, அல்லாஹ் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. சூரியனும் சந்திரனையும் ஜஸ்ட் வந்து அல்லாஹ் படைச்சிட்டாங்க, நீங்க இத்தனை இது வருஷம் வரைக்கும் அந்த வாழ்நாள் வரைக்கும் நீங்க அதை ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு படைச்சிட்டு விடல, அதை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. எப்படின்னா அல்லாஹ் 55வது சூறால 5வது வசனத்துல சொல்லி காமிக்கிறாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரியனும் சந்திரனும் மிக சரியாக கணக்கிடப்பட்டுள்ளன. அதனால வந்து சூரியன் வந்து தன்னிச்சையா அது வந்து இயங்கல, சந்திரன் தன்னிச்சையா இயங்கல, வானம் பூமி தன்னிச்சையா இயங்கல. இது எல்லாமே வந்து அல்லாஹ்வோட மிக துல்லியமான கட்டுப்பாட்டுல இருக்கு. இதான் உணர்ந்து நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். அதை வந்து செயல்முறைப்படுத்தணும். செயல்முறைப்படுத்துறது எப்படி? இதை கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு ரம்லான்லயும் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். எங்க ஊர்ல புற தெரிஞ்சிருச்சு, உங்க ஊர்ல தெரியல,
ஏன்னா எங்க ஊர்ல ரம்லான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பக்கத்து ஊர்ல இன்னும் ரம்லான் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அல்லாவோட இந்த மாதிரி கட்டமைப்பை வந்து அது நம்ம வந்து ஒரு கேலி பண்ற மாதிரி போகுது. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க ப்ரிசைஸ்லி கால்குலேட்டட், துல்லியமா கணக்கிடப்பட்டிருக்கன. அதுல வந்து ஒரு நொடி புந்தாது, ஒரு நொடி முந்தாது. இந்த ரஷாதோட வீடியோல நம்ம பார்த்தோம், அந்த அந்த அல்லாஹ் ஹோல் யூனிவர்ஸையும் தன் கை பிடிக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்றதுல ஒரு நம்ம இப்போ நிலவை நம்ம பார்க்கறது வந்து நிலவோட ஒரு சைடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் சூரியன் ஒரு செகண்ட் ஒரு நின்றுட்டு சுட்டுச்சுன்னா நிலவோட அடுத்த சைடு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து இது நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் கூட அந்த அளவுக்கு பல மடங்கான ஒரு பிரமிப்பூட்டக்கூடியதா அந்த யூனிவர்ஸை அல்லாஹ் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதுல ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லை, ஒரு மிஸ்டேக்கு கூட இருக்காது, எரர் கூட இருக்காது. அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவங்க தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து சொல்லணும். அப்படிப்பட்ட அல்லாவோட கட்டமைப்புல இந்த மாதிரி உள்ள கால்குலேஷன்ல சூரியன் சந்திரன்லாம் துல்லியமா கணக்கிடப்பட்டு உள்ளன்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றதுனால நம்மளுக்கு ரம்லானோ இல்ல மற்ற தேதியோ எந்தவித குளறுபாடும் இல்லை. நம்பிக்கையாளர்களுக்கு மிக தெளிவா சந்தேகம் இல்லாம இருக்கு. நான் கண்ணால போய் தான், நான் மாடியில போய் நான் கண்ணால போய் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் வந்து குரானுக்கு பொருந்தாதது. அவர்கள் மனிதர்களால் இயற்றப்பட்ட மற்ற இதை மார்க்கமா பின்பற்றுறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு உள்ள என்னென்ன விளைவுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜியை நம்மளுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் படைப்பை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், சூரியனும் சந்திரனும் எப்படி ஒரு துல்லியமா வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி அல்லாஹ் நம்மளுக்கு துல்லியமா கொடுத்துட்றாங்க. இந்த நேரம், இந்த மணி, இந்த நொடியிலேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட படைப்பை வந்து நம்ம பார்த்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது. இந்த படைப்பை பார்த்துட்டு அந்த படைத்தவரை நம்ம நினைவு கூறணும். இப்போ இந்த மாதிரி அல்லாவோட படைப்பை, அம்மூட்டு படைப்பை பார்க்குறோம். அதை படைப்பை மட்டும் பார்க்காம அதை படைத்த அல்லாவை நம்ம நினைவு கூறணும். இதுதான் வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உணர்ந்து நம்ம அல்லாவை புகழ்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது வந்து பயத்தை விட அல்லாஹ் வந்து ரொம்ப பெரியவர் அப்படின்னு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயத்துக்கு பயப்படுறோம். இது என்ன ஆகுமோ, எனக்கு வேலை என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகும், இந்த இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைலாம் எப்படி தீரும், மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பயப்படுற லிஸ்ட் பெரிய லிஸ்டா இருக்கு. ஆனா வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனா அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல நினைவுபடுத்துறாங்க. நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள் வகாலு ஹஸ்பன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர்கள் கூறுகின்றனர் கடவுள் எங்களுக்கு போதுமானவர், அவர்தான் மிக சிறந்த பாதுகாவலர். எவ்வொரு ஒரு அழகான செய்தி இது. அல்லாஹ் வந்து எங்களுக்கு போதுமானவர், அவர்தான் மிக சிறந்த பாதுகாவலர். இந்த வசனம் எந்த மாதிரி சூழ்நிலையில வரனா, மக்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக போர் திறந்துட்டாங்க, நீங்க இங்க இருந்து இது தப்பிச்சு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமூத்துற மாதிரி ஒரு செய்தி வரும்போது உண்மையான நம்பிக்கையாளர்கள் இந்த மாதிரி உள்ள வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள வார்த்தை வந்து ஜஸ்ட் வந்து வார்த்தை கிடையாது, அது உள்ளத்திலேருந்து வருது. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட உள்ளதான் வந்து உண்மையான அல்லாஹ் அக்பர்னு உணர்ந்திருக்கு. நம்ம முன்னாடி ஆரம்பத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய பிரச்சனையை விட அல்லாஹ் மிகப்பெரியவரா, நம்மளோட பயத்தை விட அல்லாஹ் மிகப்பெரியவரா அப்படின்னு நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கணும்னு. அந்த மாதிரி நம்ம உண்மையிலேயே அல்லாஹ் மிகப்பெரியவர், அல்லாஹ் அக்பர்னு நம்ம உதட்டளவுல சொல்லிடுறோம், எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுறோம். அதை உள்ளத்திலேருந்து ஒரு வாட்டியாவது நம்ம உணர்றோமா, அது நம்ம உள்ளம் சொல்லுதா, நம்மளோட செயலை அதை சொல்லுதா, நம்மளோட எண்ணம் சொல்லுதா, நம்மளோட பயம் வந்து அது சொல்லுதா. நம்ம பயம் வந்து அல்லாவுக்கு பயப்படுறோமா, இல்லை இந்த இதெல்லாம் எல்லாம் நெகட்டிவ் தான் நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துடுறோமா, எனக்கு வேலை போயிடுமா, அல்லது என் குடும்பம் கஷ்டமாயிடுமா, எனக்கு வருமானம் நின்று போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனையை நினைச்சு பயப்படுறோமா, இல்லை அல்லாஹ்க்கு பயப்படுறோமா. நம்ம பிரச்சனையை நினைச்சு பயப்பட்டோம்னா நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி தான் நம்மளோட வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை, மாறுபடுது. அது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். வாயால நம்மளை 1000 அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம், ஆனா உள்ளத்துல அல்லாஹ் அக்பர் போகல. அந்த மாதிரி நிறைய பேர்
லா இலாஹா இல்லல்லான்னு வாய் அளவுல சொல்றாங்க, அவங்க உள்ளத்துலன்னு பார்க்கும்போது அது வந்து அந்த அவங்களோட செயல்பாடு, அவங்களோட எண்ணம், திங்கிங்கு, அவங்களோட நம்பிக்கை எல்லாமும் இந்த லா இலாஹா இல்லல்லாக்கு மாற்றமா இருக்கு அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். இது அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல பல வகையில எக்ஸாம்பிள் சொல்லி நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. வானம் பூமி படைச்சது யாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாரு, எல்லாமே கேட்கும்போது அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாங்க. பின்ன ஏன் நீங்க நம்பிக்கை கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அப்படிப்பட்டவங்க வந்து தண்டினாக்குரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம பிரச்சனை நம்மளுக்கு வந்தா வந்து என் பிரச்சனை வந்து மிக பெரியது என்று மட்டும் நம்ம சொல்லாம அல்லாஹ் அனைத்தையும் விட மிகப்பெரியவர்னு நம்ம வந்து உணர வேணும். எனக்கு ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை இது. சில பேர் நம்மளே இதை சொல்லியிருக்கோம், நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட நம்ம அல்லாஹ் அனைத்தையும் விட மிகப்பெரியவர், இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு அல்லாஹ் மிகப்பெரியவர். இந்த நேரத்துல தான் நம்ம இந்த மாதிரி சமயத்துல தான் உணர்ந்து ஹஸ்முன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லா. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. இப்ப நம்ம அல்லாஹ் அக்பர் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நம்மளோட உதட்டளவுல இருக்கா, அதாவது வார்த்தை லெவல்ல இருக்கா, இல்லது வாழ்க்கை லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து இப்ப நம்ம பயத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம். மக்களுக்கு நம்ம பெருசா பயப்படுறோம். ஏன்னா வந்து மக்கள் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, என் கூட உள்ளவங்க, அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஊர் மக்கள் வந்து என்னை ஏத்துப்பாங்களா, சொந்தக்காரங்க வந்து என்ன நினைப்பாங்க, என்னை வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம கவலைப்படுறோம். எப்படி நம்ம வந்து பயப்படுறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கோ, அதே மாதிரி நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு தயங்குறதுக்கு அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்கெல்லாம் நம்மள இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு தான் அல்லாஹ் வந்து 5வது சூறால 44வது வசனத்துல சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மக்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இதுதான் உண்மையான அல்லாஹ் அக்பர். ஏன்னா மக்களை விட அல்லாஹ் தான் மிகப்பெரியவர், என் சுத்தி உள்ளவங்களை விட அல்லாஹ் தான் மிகப்பெரியவர், என் ஊரு மக்கள் மற்றவங்களை விட அல்லாஹ் தான் பெரியவங்க, அல்லாஹ்வோட கருத்துக்கு மேல எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு நம்ம உள்வாங்கணும். அப்புறம் மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளே கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றாங்க அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து நம்ம கேட்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து பெரிய ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுதான் அல்லாவே நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளை ஆசையை விட அல்லாஹ் மிகப்பெரியவங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆசை வந்து நிறைய ஆசை இருக்கலாம். சிலது நல்ல விதமான ஆசையும் இருக்கலாம். சில ஆசை வந்து நம்மளை தப்பான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆசையும் வந்து இருக்கலாம். ஆனா மூமீன்கள் வந்து ஆசைப்படுறது அல்லாஹ்வோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உள்ள இதை தான் வந்து அவங்க வந்து இது அவங்களோட எண்ணமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 65:2 அல்லாஹ் இதுக்கு ஆன்சரா சொல்லியிருக்காங்க, யார் அல்லாஹ்க்கு அஞ்சுகின்றார்களோ அவருக்கு அவர் ஒரு வெளியேற்றும் வழியை ஏற்படுத்துவார், சொல்யூஷன் கொடுப்பாங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுன்னு, மக்களுக்கு அஞ்சாதுங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அஞ்சாதங்க. அல்லாஹ்க்கு அஞ்சு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம நிறைவேற்றும் போது அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன்னா பிரச்சனையிலேருந்து தீர்வு. நம்ம மூசா நபிக்கு எப்படி ஒரு எதிர்பாராத புறத்துலேருந்து அல்லாஹ் அவங்களுக்கு வழியை ஏற்படுத்தி தப்பிக்க வழி வகுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு சில பிரச்சனைலாம் எல்லா டோரும் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால நம்ம அல்லாஹ் மீது நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு தீர்வு வழங்குறாங்க, எதிர்பாராத புறத்துல இருந்து நம்மளுக்கு வந்து அருள் புரியுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, எதிர்பாராத புறத்துலேருந்து வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வந்துச்சு, நாங்க ஒண்ணு சின்னதா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அல்லாஹ் மேல தவக்கல் தல்லான்னு வச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம வந்து ஏதோ நடந்து
அல்லாவோட அருளால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்துல ஃப்ரெண்டு கூட அவங்களோட பிளானே வந்து ஒரு சென்னையில வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் எடுத்து ஒரு தங்குற மாதிரி உள்ள பிளான்ல தான் ஊர்ல இருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்க வாழ்க்கையில ஏதேதோ அந்த ஒரு சூழ்நிலை அந்த 2 மாசத்துக்குள்ள நடந்து ஒரு சொந்த வீடு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபைனான்சியல் மற்ற இது எல்லாமே அல்லா ஏற்படுத்தி கொடுத்து அல்லாவோட அல்லால அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில வந்து அல்லாஹ் சொல்யூஷன் வைப்பாங்க. இதுதான் வந்து நம்ம முன் வேதத்திலேயே நம்ம பார்க்கிறோம். சீக் காட்ஸ் கிங்ஷிப் ஓவர் யூ அண்ட் எவ்ரிதிங் வில் ஃபாலோ. அல்லாவோட சாம்ராஜ்யத்தை உங்களுக்குள்ள தேடுங்க. அதாவது அல்லாக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுத்து அல்லாஹ் மிக பெரியவர்னு உள்ளதை உங்க உள்ளத்துல வைங்க, எல்லாமும் உங்களை தேடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம அல்லாஹ் கட்டளை, அல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு என்ன இந்த விஷயம் செஞ்சா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்காம அல்லாஹ் இந்த விஷயத்துக்கு நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு உள்ளதை அல்லாவோட விருப்பத்துக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம செஞ்சோம்னா வந்து எல்லாமே தேடி வரும். வாழ்க்கை, செல்வம், மகிழ்ச்சி, பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் எல்லாமே வந்து நம்மளை தேடி வரும் அப்படின்னு நம்ம வந்து குரான்லேருந்து அல்லாஹ் சொன்ன உத்தரவாதத்தை, சத்தியத்தை நம்ம வந்து உணர்ந்துக்கிறோம். அடுத்தது வந்து செல்வமும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை மட்டுமே. 64:15 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு செல்வம் வந்து நம்மளுக்கு வந்து செல்வமும் பிள்ளையும் வந்து சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட செல்வமும் பிள்ளையும் நம்ம எந்த லெவல்ல வச்சிருக்கோம்? ஏன்னா வாழ்க்கையில பணம் தேவையான ஒன்று தான். ஆனா பணம் வந்து நம்மளோட கடவுளா ஆகக்கூடாது அப்படின்னு உள்ளதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இதுல நம்ம ஒரு பாட்டுல கூட பார்த்திருக்கோம். கையில வந்து உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் வந்து எஜமான, அதே கழுத்து வரைக்கும் காசு இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு எஜமான அப்படின்னு. அதனால வந்து நம்ம பணத்தையும் செல்வமும் எந்த லெவல்ல வச்சிருக்கோம்? அல்லாஹ்க்கு மேல, நம்ம அல்லாவோட கட்டளைக்கு மேல நம்ம பணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோன்னா வந்து அதே நம்மளை வந்து மூழ்கிடும், அழிவுக்குள்ளாயிடும். அது வந்து ஆசீர்வாதம் கிடையாது. பணம் அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா ஃப்ரௌனுக்கு அல்லாஹ் சொல்லும் போதே, இந்த ஃப்ரௌனு ஹாமான் பத்திலாம் சொல்லும் போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட தீர்ப்பு என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல காமிச்சிருக்காங்க. அதனால வந்து பணம் செல்வத்தை கொடுத்தவங்கலாம் வந்து நம்ம வந்து ஒரு வெற்றி பெற்றவங்கன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த பணத்தை எந்த லெவல்ல வச்சிருக்காங்க? அல்லாஹ்க்கு மேல வச்சிருக்காங்களா இல்லது அல்லாஹ் சொன்ன கட்டளைக்குள்ள வச்சிருக்காங்களா அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கணும். அதனால நம்ம பணம் எவ்வளவு வேணும்னா சம்பாதிச்சுக்கலாம், எவ்வளவு வேணும்னா அல்லாவோட வாழ்வாதாரத்தை திரட்டிக்கலாம். ஆனா அதை நம்ம கடவுளாக்க கூடாது. கடவுளோட கட்டளையை விட்டு அந்த இதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க கூடாது. அந்த மாதிரி கொடுத்தோன்னா அல்லாஹ் அக்பர்னு என்பது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே இல்லை அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பயங்கரமான ஷாக்கிங். இது இப்போ என்ன நானே இப்போ ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்கள நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்றது உண்மையிலேயே உள்ளத்துலேருந்து தான் சொல்றோமா, இல்லை உதட்ட அளவுல நம்ம வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம வந்து உணரணும். அடுத்தது இம்மையை விட மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இந்த உலக வாழ்க்கை மாயை வீண் பகட்டும் விட அதிகமா எதுவும் இல்லை. அதே சமயம் மறுமை வாழ்க்கை வந்து நம்பிக்கையாளருக்கு ரொம்ப மேலானது, நீங்க புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அல்லாவோட பின்பு அல்லாவோட கட்டளையான தொழுகை, ஃபார் எக்ஸாம்பிள் தொழுகையை எடுத்துப்போம். தொழுகையில நம்ம நிக்கிறதுக்கு நம்ம வேலையை விட்டுட்டு, என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, நம்மளோட கவலையை எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் தான் மிகப்பெரியவர். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அல்லாஹ் அக்பர்னு நம்ம உள்ளத்துல இருந்துச்சுன்னா வேலை இருக்கு, பிசினஸ் இருக்கு, பொழுதுபோக்கு இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, இது நிறைய கவலை இருக்கு, இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அல்லாஹ் அக்பர்னு அல்லாவுக்காக நம்ம போய் நிற்கிறது தான் அது ஒரு எக்ஸாம்பிள்
இது எல்லாத்தையும் விட அல்லாஹ் எனக்கு பெரியவர் அப்படின்னு நம்ம உண்மையிலேயே அதன்படி நிக்கிறோமான்னு உள்ளதும் நம்மள ஒரு சப் கொஸ்டின் ஒன்று இருக்கு. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுவிட்டு, நம்ம வேலையை விட்டுட்டு, நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு, அல்லாவுக்காக அல்லாஹ் அந்த சொன்ன அந்த டைம்ல நம்ம அல்லாவை நினைவு கூர்றோமா, அல்லது நம்ம என்டர்டெயின்மெண்ட்ல மூழ்கிட்டு நம்ம தொழுகையை மிஸ் பண்றோமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம தொழுகையை மிஸ் பண்ணிட்டோன்னா அப்ப அந்த அல்லாஹ் அக்பர்னு உள்ளது நம்மளோட வார்த்தையில தான் இருக்கு, வாழ்க்கையில இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கோம், ராங் சைடு போறோம். இதான் கரெக்டான ரூட்டுன்னு நினைச்சுக்கிட்டு ஆப்போசிட் சைடு ரூட்ல தப்பான ரூட்ல போய்கிட்டு இருக்கோம். அது எந்த வகையிலையும் அது கரெக்டான இதுல வழியில பாதைக்கு நம்ம போகாது. அதனால நம்ம ஒவ்வொரு டைமும் நம்மளை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் அல்லாஹ் சில பாயிண்ட்டையும் செக் பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அங்கே ஒன்று சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே நீங்க மறுமை மீது நீங்க நம்பிக்கை கொண்டு இருந்தாங்கன்னா, அதாவது உண்மையிலேயே அல்லாஹ்வோட வேதத்துல நீங்க நம்பிக்கை கொண்டு இருந்தாங்கன்னா நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம இதயத்துல உண்மையிலேயே அல்லாஹ் அக்பர்னு இருக்கா, நம்ம கஷ்டம் வரும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்றோமா, நம்ம என்ன செய்வது, என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சு வேற வழியே இல்லையேன்னு புலம்பாம தவக்கலுத்து அலல்லா அஸ்மனுல்லாவுக்கு நேமல் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம நம்மளே நம்ம பரிசீலிச்சு பார்த்துக்கணும். இந்த தவக்கலுக்கு அலல்லான்னு நம்ம அல்லாஹ் மேல நம்ம பொறுப்பு ஒப்படைக்கிறோம். அதுக்குன்னு நம்ம முயற்சி செய்யாம இருக்கிறதுன்னு நம்ம தப்பான மீனிங் சொல்லக்கூடாது. முயற்சி செய்யணும், நேர்மையா உழைக்கணும், சரியான வழிய நம்ம தேர்ந்தெடுக்கணும், அல்லாஹ் சொன்ன ஹலாலான வருமானத்தை நம்ம ஈட்டுன்னு அல்லாஹ் கிட்ட நம்ம முடிவை ஒப்படைக்கணும். செயலு நம்மளோடது, முடிவு அல்லாஹ்வோடது. நம்ம செயலை நம்ம செஞ்சுட்டு அல்லாஹ் இதனை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வீராக அல்லாஹ் நம்மளுக்கு துவாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு செயலை செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட அதை ஒப்படைங்க, அல்லாஹ் கிட்ட அதுக்குள்ள பலனை தேடுங்க அப்படின்னு. பிள்ளைங்க வந்த பிறகு அல்லாஹ் இந்த பிள்ளைங்க மூலமா வாழ்க்கை துணைகளும் பிள்ளைகளும் எங்களோட மகிழ்ச்சிக்கு மூலாதாரமா இருக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாழ்க்கையில முழு இதையும் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியை சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸை சொல்லியிருக்காங்க, பெற்றோர்களை சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க, சோசியல்ல நம்ம மற்ற அண்டை வீட்டார்கள் மற்றவங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு அதை எப்படி அவங்கள்ட்ட அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த மாதிரி செய்யறது தான் நம்மளோட உண்மையான அல்லாஹ் அக்பர் புரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர்னு சொல்றது அல்லாஹ் தண்டிக்க கூடியவர்னு மட்டும் என்பதல்ல, அல்லாஹ் மிக்க கருணையாளர்னு அது உணர்னு அல்லாஹ் வசனத்துல சொல்லியிருக்காங்க. வரம்புகளை தாண்டி விட்ட என் ஊழியர்களே, அல்லாஹ்வோட கருணையில ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏன்னா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார், அல்லாஹ் மன்னிக்கின்றவர் மிக்க கருணையாளர். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தானோ, பாஸ்ட்ல பண்ணியிருந்தானோ பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளால மன்னிப்பு கேட்டு திருந்துறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்குதான் நம்ம போன இதுல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ்னு உள்ளதுக்கு இந்த திருந்துறதுக்கு வாய்ப்பு, மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு டைம் அல்லாஹ் கொடுத்துருக்காங்கல்ல. இது அல்லாஹ்வோட பெரிய கருணை. சரி மன்னிப்பு கேளு, நான் உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இந்த டைம்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுக்கல, வாழ்க்கை ஃபுல்லா அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அதனால டிலே பண்ணாதங்க, இப்ப மன்னிப்பு கேளுங்க, இப்ப சஜிதா கேளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தானா பிரச்சனை இல்லை, நான் மன்னிக்கிறேன், வருந்தி திருந்தி சீர்திருந்தது, ரிப்பன்ட் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க தான் அல்லாஹ். இப்படிப்பட்ட அல்லாவை தான் நம்ம அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர்னு நம்ம உணர்றோம். நம்மளோட அல்லாஹ் அக்பர்னு உதட்ட கிடையாது, உள்ளத்துல, நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட செயல்ல, நம்மளோட எண்ணத்துல, நம்மளோட திங்கிங்ல, நம்மளோட நம்பிக்கையில, இதுல தான் அல்லாஹ் அக்பர் வெளிப்படுத்துது. ஒரு பயம் வரும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோம். ஒரு பயம் வரும்போது, ஒரு பயமான சுச்சுவேஷனு அல்லது ஒரு சோதனை வரும்போது அதை கண்டு பயப்படுறோமா, அல்லாஹ் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறோமா? அதுக்கு தான் இந்த அல்லாஹ் அக்பர்னு உள்ளது நம்ம எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குரானை படித்து புரிஞ்சு சிந்திச்சு வழிகாட்டியா ஏற்றுக்கிட்டு அதை வாழ்க்கையில செய்ய நம்ம முயற்சிப்போம். அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவாராக. அதுக்கப்புறம் வசனங்களை உணர்ந்து வாழும் மக்களாக நம்மளை ஆக்குவாராக. பயத்தை நம்பிக்கையா மாற்றுவாராக. கவலையை அமைதியா மாற்றுவாராக. தவறுகளை மன்னிப்பாராக. நம்மளோட அறிவை அதிகரிப்பாராக. நம்ம குடும்பங்களுக்கு அருள் செய்வாராக. அல்லாஹ் வாழ்வாதாரத்தை ஹலாலான முறையில நம்மளை ஈட்டு அருள் செய்வாராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அக்பர்னு உள்ள இதை நம்ம உணர்ந்து வாழ்க்கையில பிரதிபலிக்க அல்லாஹ் அருள் புரிட்டோம். தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீமுசலாத்.